Hello guys, welcome to my channel. This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app வந்து one of the online shopping app. இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பை பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதினா டீ தினமும் குடிக்கலாமா, புதினா டீ குடிக்கிறனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா நறுமணம் மிக்கது, அதனால்தான் பல உணவுகளில் புதினாவை சேர்க்கிறோம். அதே நேரம் அதில் அதிக அளவு மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன. புதினாவை உணவில் சேர்ப்பது போன்று புதினா பயன்படுத்தி தேநீர் தயாரிக்கலாம். புதினாவில் நமது உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளது. தினமும் புதினா சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். புதினா மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறது. தினசரி காலையில் எழுந்தவுடன் நாம் அனைவருக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை குறித்து மண்டையில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதன் காரணமாக மன அழுத்தம் பாதிப்புகள் இருக்கலாம். மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கு நீங்கள் தினமும் காலையில் புதினா டீ அருந்தலாம். மன அழுத்த பிரச்சனைகள் இருக்கும்போது நமது உடலாற்றலை அதிக அளவில் இழக்கிறது. வேலை சுமை, வீட்டு பிரச்சனை என பல்வேறு காரணங்கள் காரணமாக இந்த மன அழுத்தம் ஏற்படுகின்றன. இதை நிர்வகிப்பதற்கு தினசரி புதினா டீ சேர்த்து கொள்ளலாம். இது உங்கள் மன அழுத்த பிரச்சனைகளை நிர்வகித்து உங்கள் உடலை ஆற்றலுடன் செயல்பட வைக்க உதவுகிறது. புதினா டீ குடிப்பது சளி, இருமலை தடுக்க உதவுகிறது. புதினாவில் இருக்கும் மென்தோலானது இயற்கையாகவே உடலில் வேகமாக உள்ள சளியை உடைத்து வெளியேற்றுகிறது. இதன் சூடான பண்புகள் ஈரப்பதம் நிறைந்த பண்புகளானது வறண்ட இருமல் மற்றும் தொண்டைப்புண் போன்றவற்றை போக்க உதவும். பருவகால மாற்றத்தில் மழை மற்றும் குளிர்காலங்களில் புதினா டீ குடிப்பது சளி தேக்கத்தை கட்டுப்படுத்த உதவும். மேலும் ஒவ்வாமை அறிகுறிகளுடன் இருக்கும் தும்பல், அரிப்பு மற்றும் மூக்கு ஒழுகுதல் உள்ளிட்ட ஒவ்வாமை எதிர்விளைவு அறிகுறிகளை குறைக்கவும் செய்கிறது. புதினா டீ குமட்டலை தடுக்க செய்கிறது. புதினா டீ குமட்டல் இருப்பவர்களுக்கு நிவாரணமாக இருக்கும். சிசேரியன் பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு குமட்டல் உணர்வு இருக்கும். அதை குறைக்க புதினா டீ உதவும் என்று ஆய்வு ஒன்று கண்டறிந்துள்ளது. மற்றொரு ஆய்வு, மிளகு கீரை சாறு கலந்த நீரை குடிப்பது கீமோதெரபிக்கு பின் வரும் நோயாளிகளுக்கு குமட்டல் மற்றும் வாந்தி குறைவதற்கும் இடையே தொடர்பை கண்டறிந்துள்ளது. செரிமான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் தினசரி புதினா டீ அருந்தலாம். இது வயிற்றில் உள்ள செரிமான பிரச்சனைகளை சரி செய்து உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. மேலும் நமது வயிற்றில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கவும் புதினா தேநீரில் உள்ள பண்புகள் உதவுகின்றன. இது நமது உடலில் உணவுகள் எளிதாக உறிஞ்சப்பட்டு துண்டுகளாக உடைத்து எளிதில் செரிமானம் ஏற்பட உதவுகிறது. நமது உடலில் உள்ள கொழுப்புக்களை உடைக்கவும் இதிலுள்ள பண்புகள் உதவுகின்றன. உடல் எடையை நிர்வகிக்க உதவுகிறது. தினசரி புதினா டீ அருந்துவதன் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். எனவே எடை குறைப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் இதனை தினசரி அவர்களது உணவில் சேர்த்து கொள்ளலாம். புதினா டீ குடிப்பதால் நீண்ட நேரத்திற்கு அது பசியை தூண்டாமல் இருக்கிறது. இதனால் தேவையற்ற உணவுகள் உட்கொள்ளப்படுவது தடுக்கப்படுகிறது. மேலும் நமது உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து ஆரோக்கியமான செரிமானத்தை மேம்படுத்துவதன் மூலம் உடல் எடை குறைப்பில் பங்களிக்கிறது. இதனால் உடல் எடை குறைவது மிக எளிதாக நடக்கிறது. புதினா டீ இயற்கையான வலி நிவாரணி. சூடான புதினா டீ உடல் வலி நிவாரணியாக செயல்படுகிறது. புதினா இலைகளில் இருந்து வெளிப்படும் இயற்கையான மென்தோல் எண்ணெய் நீராவியானது பதட்டமான மண்டை தசைகளை தளர்த்தி வலியை போக்க செய்கிறது. இதனால் டென்ஷன் தலைவலிக்கு உதவுகிறது. மேலும் புதினா இலையில் இருக்கும் இனிமையான கலவைகள் மாதவிடாய் தசைப்பிடிப்பு தீவிரத்தை குறைக்க உதவும். லேசான தசைப்பிடி வலிக்கு நிவாரணிகளை அடையாமல் புதினா டீ குடிப்பது பாதுகாப்பாக இருக்கும்.
சுவாசத்திற்கு புத்துணர்ச்சியை தருகிறது. புதினா டீயை தினசரி அருந்துவதன் மூலம் நமது சுவாசம் புத்துணர்ச்சி அடைகிறது. சுவாசத்தில் உள்ள கெட்ட வாசனைகள் நீங்கி நல்ல நறுமணங்கள் வெளிப்படுகின்றன. மேலும் புதினாவில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்துள்ளது. இது நமது வாய்வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. தினசரி தேநீர் மூலம் இந்த புதினா டீயை சேர்த்துக்கொள்வது வாய்வழி ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. ஹார்மோன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகளை நிர்வகிப்பதற்கு புதினாவில் உள்ள பண்புகள் உதவுவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக PCOS போன்ற ஹார்மோன் தொடர்பான நிலைமைகளை நிர்வகிக்க இவை உதவுகின்றன. புதினாவில் ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி வைரல் பண்புகள் அதிக அளவில் உள்ளது. 2022ஆம் ஆண்டு ஆய்வு ஒன்றின்படி புதினா டீயில் வைரஸ் தடுப்பு செயல்பாடு உள்ளது என்பதற்கான ஆரம்ப சோதனை குழாய் சான்றுகள் உள்ளன. இது கொரோனா நோய் ஏற்படுத்தும் வைரஸ்க்கு எதிராக செயல்படுகிறது. எனினும் இதை மட்டுமே நோய் தொற்றுகளுக்கு முழுமையான சிகிச்சையாக கருதப்படக்கூடாது. இவை இணை சிகிச்சையாக மட்டுமே எடுக்க வேண்டும். இந்த புதினாவில் உள்ள பண்புகள் உடலின் இயற்கையான பாதுகாப்பை அதிகரிக்கும். வைரஸ் தொற்றுகள் இருக்கும்போது சிகிச்சையுடன் புதினா தேநீர் குடிக்கலாம். புதினா டீ எவ்வாறு தயாரிப்பது? புதினா டீ தயாரிப்பது சாதாரணமாக நம் டீ தயாரிப்பது போன்றதுதான். தேவையான பொருட்கள்: புதினா இலைகள் 10 to 12 இலைகள், தண்ணீர் 1 டம்ளர், தேன் சுவைக்கு தேவையெனில். செய்முறை: நீரை நன்றாக கொதிக்க வைக்கவும். புதினா இலைகளை சேர்த்து லேசாக கொதிக்க விட்டு அடுப்பை அணைக்கவும். சில நிமிடங்கள் அப்படியே வைத்திருந்தால் புதினா இலையின் சாறு இறங்கி இருக்கும். பிறகு வடிகட்டி சுவைக்கு தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்க்கலாம். எலுமிச்சை சாறு தேவை என்றாலும் சேர்க்கலாம். வழக்கமான பிளாக் டீ தூள் உடன் புதினா இலைகளை சேர்த்து கொள்ளலாம்.